ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மின்டி லெமன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம சூப்பரான ஒரு சட்னி செய்ய போகிறோம். இட்லி, தோசை, ஆப்பம், ஊத்தாப்பம், அப்புறம் இடியப்பம் எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம். இந்த சட்னி வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா வந்து சும்மா ஒரு கைப்பிடி வெங்காயம், சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதோட வந்து காரத்துக்கு ஒரு 2 மிளகாய் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா அப்படியே வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் வந்து பூண்டு வந்து ஒரு 2-3 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்த கையோட கொஞ்சமாக புளி அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு வந்து புளி அதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க. இந்த வெங்காயம் வந்து ரொம்பலாம் வதங்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு ஒரு ஹாஃப் குக் ஆனாலே போதும். இந்த பச்சை வாசனை போயிருக்கணும், அவ்வளோதான். போதுமானது. இப்போ இந்த சூடு ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து அப்படியே வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி தேங்காய் அதையும் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலையும் கொஞ்சம் பொட்டுக்கடலை வந்து நல்லா நிறைய சேர்த்துக்கலாம். ஏன்னா வெங்காயம் சேர்த்துருக்கறனால வந்து உங்களுக்கு பொட்டுக்கடலையும் வந்து நிறைய சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி கொண்டு வந்துடலாம். அரைச்சதை வந்து இப்போ நான் ஒரு ஜாருக்கு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். கெஸ் பண்ணிட்டீங்களா? இது வந்து மதுரை தண்ணி சட்னி தாங்க. பட் ஆனால் வந்து நான் சின்ன வயசுலேயே வந்து கோயம்புத்தூரில் கௌரி சங்கர், அன்னபூர்ணா இந்த மாதிரி கடைகளில் வந்து இந்த சட்னி சாப்பிட்ருக்கேன். மேபி அப்போவே வந்துருச்சு. பட் ஆனால் வந்து இப்போ தான் வந்து இந்த சட்னியெல்லாம் பாப்புலர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் எண்ணெய், அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக வந்து உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். எல்லா சட்னிக்குமே வந்து தாளிப்பு தான் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். 2 வரமிளகா, கொஞ்சமாக கறிவேப்பிலை, அவ்வளோதான். இதோட வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், கொஞ்சமாக போதும். இதை சேர்த்துட்டு அப்படியே வந்து இதை சட்னியோட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இந்த பவுலை கழுவி அதை இந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து இது இட்லி, தோசை எதோட வேணால் சாப்பிட்லாம். நான் வந்து இன்றைக்கி தோசையோடு சர்வ் பண்ண போகிறேன். நான் வந்து கொஞ்சம் திக்காக தான் வைப்பேன் எப்போவுமே சட்னி. உங்களுக்கு வேணுன்னா கொஞ்சம் தண்ணியாட்டவும் வச்சுக்கலாம், நல்லா தான் இருக்கும். இந்த சட்னி வந்து இதே கேரளாவில் செய்வாங்க. ஆனால் கேரளாவில் வந்து இதோட பொட்டுக்கடலை சேர்க்காமல் செய்வாங்க. அவங்க வந்து சம்மந்தி, தேங்காய் சம்மந்தின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். சேம் ஃபார்முலா தாங்க, ஆனால் டிஃப்ரெண்ட் நேம். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? சூப்பராக இருக்குது, அடிப்பொலி. கேரளா அந்த மலையாளத்தில் சொல்லணுன்னா அடிப்பொலி, ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மின்டி லெமன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.